everyone, welcome to our channel. Today cooking video la bread pizza எப்படி செய்யறதுங்கறத பத்தி பாப்போம். இப்போதான் நம்ம சேனலை first time பார்க்கறீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற bell பட்டனையும் click பண்ணிடுங்க. click பண்ணிட்டு all கொடுத்துருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்க்கான notifications வரும். இப்போ வீடியோக்குள்ள போலாம். First one onion எடுத்து நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ one tomato எடுத்து அதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொடமிளகா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட மெயின் இன்கிரிடியன்ட் பிரெட் எடுத்தாச்சு. ஒரு பிரெட்ல டொமேட்டோ சாஸ் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ சீஸ் பிரெட் எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட சீஸ் பிரெட் இல்லைன்னா சாண்ட்விச் பிரெட்னு விற்கும், அது வாங்கி யூஸ் பண்ணுங்க. இதே மாதிரி 2 பிரெட் செஞ்சு வச்சாச்சு. இப்போ மொசரல்லா சீஸ் எடுத்துக்கோங்க. அதை நல்லா திருவி எடுத்துக்கலாம். அப்படியே நம்ம செஞ்சு வச்ச பிரெட் மேலே இதை அப்படியே கொஞ்சமாக திருவி விட்டுக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்ச ஆனியன் எடுத்து இதில் அப்படியே ஒன்று ஒன்றா அடுக்கிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச டொமேட்டோவை எடுத்து இதில் ஒன்று ஒன்றா அடுக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு கொடமிளகா கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதையும் இதில் அடுக்கிக்கலாம். இதோட நீங்கள் கார்ன், மஷ்ரூம் இதெல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். துருவி வச்சுருந்த சீஸை எடுத்து இப்போ இதில் ஃபுல்லாக தூவி விட்டுக்கலாம். இப்போ ஒரு காஞ்ச மிளகாவை எடுத்து நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. அதில் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதை இது மேலே தூவி விட்டுக்கோங்க. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு தவா வச்சுக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் சூடானதும் அந்த பிரெட் எடுத்து இதில் வச்சுருங்க. இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சு வேகட்டும். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். சீஸ்லாம் நல்லா மெல்ட் ஆகி வெந்து வந்துருச்சு. அவ்வளோதான், ஸ்பைசி அண்ட் சீஸி பிரெட் பீஸா ரெடி. ஈவினிங் டைமில் உங்கள் வீட்லேயும் மறக்காமல் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியாக நம்ம வீட்டிலையே ப்ரெட்டில் செய்கிற பீட்ஸா, மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிட்டு ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்யூ.